ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதியில் பொங்கல் தொடர் விடுமுறைக்கு அப்புறம் எவ்வளவு கூட்டம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் திருப்பதிக்கு இப்போ போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி சர்வ தரிசனம் டிக்கெட் எடுத்துகிட்டு பெருமாளை 3லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளார தரிசிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சர்வ தரிசனம் டிக்கெட்னா என்னன்னு சொல்லிடுறேன். எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லாட்டட் சர்வ தரிசனம். அதாவது சடனாக பிளான் பண்ணி திருப்பதி போகிற பக்தர்களுக்கு கீழ் திருப்பதியில் 3 இடத்துல இந்த சர்வ தரிசனம் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சென்டரில் 5000லேருந்து 6000 டிக்கெட் கொடுப்பாங்க. மொத்தமாக வந்து 18000 டிக்கெட்டு. இந்த சர்வ தரிசனம் டிக்கெட் மொத்தம் 3 இடத்துல கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. முதல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. அதே தான். இப்போது கூட்டம் அதிகமாக இருக்கிறனால இதோட டைமிங்ஸ் வந்து காலையில் 8:30, 9:30, 10:30 அப்படின்னு மாறி மாறி வந்து வருது. முன்னாடி எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மதியானம் 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து 4 மணிக்குள்ளாரையும் வந்து உங்களோட டிக்கெட்டை வாங்கிக்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு தான் உங்களால் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ண முடியும். இந்த டிக்கெட்டில் மொத்தம் வந்து ஸ்லாட் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, 3 மணி, 4 மணி, 7 மணி, 10 மணி, இந்த மாதிரி நிறையா ஸ்லாட்ஸில் இருக்கும். உங்களுக்கு வர அந்த டோக்கனில் என்ன ஸ்லாட் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமிங்கில் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த சர்க்கிளில் போயிட்டு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட டிக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த இடத்துக்கு மேல் திருப்பதியில் போயிட்டு ரெடியாக நில்லுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட முடியும். இப்போது ரீசெண்டாக பொங்கலில் நிறையா கூட்டம் வந்துட்டு இருந்தனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிக்கெட்டோட டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து மதியானம் 2 மணிக்கு வந்து கொடுத்து ஆரம்பிப்பாங்க, 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் நான் சொன்ன அந்த 3 சென்டர்ஸ்லையும். ஆனால் இப்போ மேலே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் 8:30 மணிலேருந்தே வந்து சர்வ தரிசனம் டிக்கெட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒவ்வொரு நாளைக்கும் வந்து வேரி ஆகும் அந்த டைமிங்ஸ் கொடுக்குற இந்த கூட்டம் குறையிற வரைக்கும் அவங்க வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. பட் ஒன்ஸ் வந்து இந்த கூட்டம்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அவங்க சாலிடாக திருப்பியும் மதியானம் 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 4 மணிக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு மேலே போய் சாமி தரிசனம் வந்து பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட ஆதார் கார்டு வந்து மேண்டட்ரி. ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்கள் திருப்பதி போகிற மாதிரி ஒரு பிளான் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு பெருமாளை 3லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணிட முடியும். ஸோ ஃப்ரீ தரிசனம் நீங்கள் போனீங்க அப்படின்னா சாலிடாக இந்த பொங்கல் டைமில் வந்து 20 ஹவர்ஸ் ஆச்சு. நார்மல் டைமில் வந்து 15லேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான அங்கே நடக்கிற சுச்சுவேஷன். திருப்பதி தேவஸ்தானம் அங்கே இருக்க கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. டைமிங்கும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் சடனாக திருப்பதி பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி வந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்டி அந்த டோக்கன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் 3 to 6 ஹவர்ஸில் வந்து சுவாமியை பார்த்துட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டிக்கெட்டில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இல்லைனா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அடிஷ்னலாக நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த டிக்கெட் நீங்கள் வாங்கினா ஒரு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, நீங்கள் மேலே டிஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் கீழ் திருப்பதியிலேருந்து மேலே போகும்போது பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட இறங்குங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடியே வந்து வெங்கடாத்ரி நிலையம் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஃப்ரீயாக நீங்கள் வந்து லாக்கர் வச்சுக்கலாம், உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணி கீஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவைலபிள் வச்சுருக்காங்க. PAC 5 அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பில்டிங்கை. ஸோ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வந்து எங்கே தங்குறதுன்னு தெரிலனா நீங்கள் அந்த DROD ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்க அந்த PAC வெங்கடாத்ரி நிலையம் அந்த பில்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லிஃப்ட்டும் இருக்குது, மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸ்டேயிங்க்கு. நீங்கள் கீழேயே வந்து இருக்கணும் அவசியம் இல்லை. சப்போஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்க, நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு தரிசனம் அப்படின்னா கீழே இருக்க கோவிந்தராஜ சாமி அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கும் கீழே கீழ் திருப்பதியில். அந்த சுவாமி கோயிலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அலர்மேல் மங்கை திருக்கச்சனூரில் இருக்க பத்மாவதி தாயாரை வந்து முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு, ரெண்டாவதாக கோவிந்தராஜ சாமி அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து மேல் திருப்பதிக்கு வந்து போகலாம். போயிட்டு நான் சொல்கிற இடத்துல உங்களோட ஸ்டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அக்காமடேஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து உங்களோட தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் திருப்பதியிலேருந்து கிளம்பி வந்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி திருப்பதி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க எப்போல்லாம் திருப்பதி போகிறாங்களோ ஈஸியாக வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட முடியும். ஓம் நமோ வெங்கடேஷாய.